Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான எக் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை யார் வேணாலுமே செய்யலாம். யார் செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வரும். இதை வீட்டு சாப்பாட்டுலயும் செய்யலாம், பிரியாணி அரிசியிலுமே செய்யலாம். நாங்க இன்னைக்கு பிரியாணி அரிசியில செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக் புலாவ் ரெசிபிக்கு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம், 3லேருந்து 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனதும் இதில் 2லேருந்து 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் எக் ஆட் பண்ணிக்கலாம். 5 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை கட் பண்ணாமல் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆட் பண்ணோன்னா எக்கில் இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்து புலாவோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நெய் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வேக வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் சின்னதாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எக் புலாவ் ரெசிபி ரெடி. இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான எக் புலாவ் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.